ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், புடலங்காய் கறி ஒன்று பண்ணலாமா? இன்றைக்கி பால் போட்டு அது கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறதா இருக்கேன். புடலங்காய் இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கணும். வெங்காயம் ஒன்று நறுக்கி வச்சுட்டுருக்கேன். அவ்வளவுதான். இங்கே எண்ணெய் வச்சுட்டுருக்கேன் 1 டேபிள் ஸ்பூன். அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக சீரகம். இப்போ வெங்காயத்தை போட்டு வதக்கலாம். இந்த புடலங்காய் நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, இதை ஆட் பண்ணிடுங்க. இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சப்பொடி, இப்போ 1 கப்பு பாலை விட்டு இதை சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு இதை போட்டு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்துடுது. புடலங்காய் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி கொஞ்சமாக தனியா பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம், பெருங்காயம் கொஞ்சம் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சுருக்கேன். ஏன்னா இதோட இந்த பச்சை வாசனை போகணும் இல்லையா. இப்போ நல்லா ஆயிடுத்து, இதை எடுத்துடணும். புடலங்காய் மில்க் கறி இஸ் ரெடி. ஆக்சுவலாக நான் இது ஒரு நேபாளி ரெசிபியாக தான் பண்ணுறதா இருந்தேன். அப்புறம் திடீர்னு நான் ஆந்திரா பக்கம் திரும்பிட்டேன். அந்த பொட்டலக்காய் கறின்னு சொல்லிவிட்டு எப்படி பீர்க்கங்காய் பண்ணுவாங்களோ அதே மாதிரி அதே மெத்தடில் புடலங்காயும் பண்ணுவாள். அதனால் இன்றைக்கி இதை பண்ணி காமிச்சிருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாலே சாப்பிட மாட்டேன்னு குழந்தைகள் அடம் பிடிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்கோ. இது ரொட்டி, பூரி, சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த கறி ரொம்ப ஆரோக்கியமானது. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.